ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை மெடிக்கல் காலேஜினுடைய 92.5% கோட்டா அண்ட் 7.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். அண்டு மதுரை மெடிக்கல் காலேஜினுடைய டீட்டெயில்ஸ், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன சீட்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ பெட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1954 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், ஓகேவா, கவர்மெண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் தான். அஃபிலியேட்டட் யாருனால் பண்ணப்பட்டது அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டினால் பண்ணப்பட்டது. அப்ரூவ்டு யாருனால் பண்ணப்பட்டதுன்னா என்எம்சின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனால் பண்ணப்பட்டுச்சு. ஆல் இந்தியா ரேங்க் பார்த்திங்கன்னா 55, ஸ்டேட் ரேங்க் பார்த்திங்கன்னா 5. மொத்த டோட்டல் சீட்ஸ் வந்து 250 இருக்குது. மொத்த டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ? 250 சீட்ஸ் இருக்குது. அந்த மொத்த டோட்டல் பெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2500 பெட்ஸு கிட்டே இருக்குது. டோட்டல் அவுட் பேஷண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 1000 பேர்த்துக்கிட்ட அவுட் பேஷண்ட்டே வராங்க. இங்கே எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஒரு ட்ரீம் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கத்துக்கு அடுத்து உள்ள ட்ரீம் மெடிக்கல் காலேஜ் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் தான். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மீன்ஸ் எனக்கு கூட மதுரை மெடிக்கல் காலேஜ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலேஜ், அதுமாதிரி ட்ரீம் காலேஜ். ஓகேவா, இதுதான் வந்து டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு 92.5% எவ்வளோ சீட்ஸ் ஒதுங்குது, எவ்வளோ சீட் 7.5% டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டேட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா 213 சீட் ஒதுங்குது. அதில் 192 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 92.5% ஒதுங்குது. மிச்சம் 20 சீட்ஸ் வந்து உங்களுக்கு 7.5% சீட்ஸ்க்கு ஒதுங்குது. ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 37 சீட்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 213 சீட்ஸ் வந்து டோட்டல் ஸ்டேட் கோட்டாக்கு ஒதுங்குது. அதில் 92.5%க்கு 192 சீட்ஸ். இது 7.5%க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 or 21 சீட்ஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து நம்மளுக்கு சீட் வந்து செப்பரேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 92.5%க்கு 2022 என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, 2023 எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதேமாதிரி 7.5% 2022 இருந்துச்சு, 7.5% 2023க்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். 92.5% கோட்டாவில் 2022 ரவுண்ட் 2 கட் ஆஃப் தான் இது. அதில் ஓசிக்கு 626 இருந்திருக்கு, ரேங்க்கு 476. பிசிக்கு 600 மார்க்காக இருந்திருக்கு, ரேங்க்கு 939 இருந்திருக்கு. பிசிஎம்க்கு 590 இருந்திருக்கு மார்க்கு, ரேங்க்கு 1205 இருந்திருக்கு. எம்பிசிக்கு 590 இருந்திருக்கு, ரேங்க் 1198 இருந்திருக்கு. எஸ்சிக்கு 499 இருந்திருக்கு, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 4517 இருந்திருக்கு. எஸ்சிஏக்கு 437 மார்க்காக இருந்திருக்கு, ரேங்க் பார்த்தீங்கன்னா 7258 இருந்திருக்கு. எஸ்டிக்கு 411 இருந்திருக்கு மார்க்கு, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 8328. இந்த ரேங்க் போட்டிருக்கிறது வந்து ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க்கு கிடையாது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு கிடையாது. இது வந்து 2022 இப்போ நடந்து முடிஞ்ச ரவுண்டுனுடைய டீட்டெயில்டு மதுரை மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப். இப்போ நம்ம எவ்வளோ 2023 92.5% கோட்டாவில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஜோன் இன் மதுரை மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 635 ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், 476 ரேங்க். பிசிக்கு 615 ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மதுரை மெடிக்கல் காலேஜில் 2023 சீட்டு கிடைக்கும். 939 ரேங்காக இருக்கணும். பிசிஎம்க்கு 600 ப்ளஸ், எம்பிசிக்கு 595 ப்ளஸ், எஸ்சிக்கு 515 ப்ளஸ், எஸ்சிஏக்கு 455 ப்ளஸ், எஸ்டிக்கு 445 ப்ளஸ். இந்த ப்ளஸ்ஸுக்கு மேலே இருந்தாலும் சரி, இந்த ப்ளஸ் இந்த 5 போட்டிருக்கோம்ல, அதை விட்டு ஒரு 2 or 3 மார்க்ஸ் கீழே இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கும். பட் இந்த ரேங்க் இருக்கணும். ஓசிக்கு வந்து 476, பிசிக்கு வந்து 939, பிசிஎம்க்கு 1205, எம்பிசிக்கு 1198, எஸ்சிக்கு 4517, எஸ்சிஏக்கு 7258, எஸ்டிக்கு 8328. ஓகேவா, இதுதான் வந்து 2023 92.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஓகேவா, இந்த மார்க்லேருந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சீட்டு உறுதி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 7.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் 2022 எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7.5%க்கு 2022 ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீட் அலாக்கேட் ஆகலாம். பிசிக்கு 343க்கு அலாக்கேட் ஆகிருக்கு, ரேங்க்கு 113. பிசிஎம்க்கு 325 மார்க்குக்கு 162 ரேங்க்குக்கு அலாக்கேட் ஆகிருக்கு. எம்பிசிக்கு 364 மார்க்கு 80 ரேங்காக இருந்திருக்கு. எஸ்சிக்கு 318 மார்க்கு 184 ரேங்காக இருந்திருக்கு. எஸ்சிஏக்கு சீட் அலாக்கேட் ஆகலை. எஸ்டிக்கு 304
236 ரேங்காக இருந்திருக்கு. இதான் வந்து 2022 ரவுண்ட் 2ல் முடிஞ்ச 7.5% ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு எவ்வளோ கட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கலாம் நீட் 2023ல் மதுரை மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 7.5% கோட்டா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அட் நீட் 2023ல் பார்த்தோம் அப்படின்னா ஓசிக்கு மார்க்கு அலாக்கேட் ஆகலை, சீட் அலாக்கேட் ஆகலை, அதனால் நம்ம வந்து அதை போடலை. பிசிக்கு 365+ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். 113 ரேங்காக இருக்கணும். பிசிஎம்க்கு 350+ இருக்கணும். 162 ரேங்காக இருக்கணும். எம்பிசிக்கு 375+ இருக்கணும். 80 ரேங்காக இருக்கணும். எஸ்சிக்கு 340+ மார்க்காக இருக்கணும். 184 ரேங்காக இருக்கணும். எஸ்சிஏக்கு சீட் அலாக்கேட் ஆகலை. எஸ்டிக்கு 325+ மார்க்காக இருக்கணும். 236 ரேங்காக இருக்கணும். இதுதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக 2023 7.5%க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 92.5% கோட்டா கூட இந்த வருஷம் நீட் 2023ல் நடந்த அந்த 2022 கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆச்சு. பட் 7.5%ல் அக்ராஸ் கேட்டகரி டோட்டல் கட் ஆஃப்மே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. 7.5% கோட்டாக்கான அந்த கட் ஆஃப் வீடியோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஆர் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜினுடைய டீட்டெயில்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. கட் ஆஃப் வீடியோவும் பார்த்தாச்சு. 92.5% அண்ட் 7.5%க்கான டீட்டெயிலும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.